குட் மார்னிங் சார். நீங்க என்னையா பண்றீங்க சார் உங்களுக்கு செக்யூரிட்டி சார். எதுக்கு ஏன் செக்யூரிட்டி? இனிமே தான் தேர்தலே வரப்போகுது. தேர்தலில் ஜெயிச்சு பதவிக்கு வந்த பிறகு தானே இந்த பந்தாவெல்லாம் வேணும். சார் நீங்க எப்பவுமே இப்படி தான் செக்யூரிட்டி அவாய்ட் பண்றீங்க. உங்களை மாதிரி மக்கள் தலைவர்கள்லாம் கண்டிப்பா செக்யூரிட்டி தேவை சார். மக்கள் தலைவருங்கிறீங்க, அப்ப மக்கள் தானே எனக்கு பாதுகாப்பு. வேற பாதுகாப்பு எதுக்கு? போங்கய்யா, போய் பெண்டிங் இருக்க கேஸ் எல்லாம் முடிங்க. பந்தோபஸ்துன்னு சர்வீஸை கழிச்சிடாதீங்க. வாங்குற சம்பளத்துக்கு ஜனங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணுங்க. போங்க. மக்கள் தலைவர் ராமபத்ரன், மக்கள் தலைவர் ராமபத்ரன், மக்கள் தலைவர் ராமபத்ரன், கர்மவீர ராமபத்ரன். சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு ஏன்பா உங்களுக்கு எல்லாம் புத்தி இருக்கா? வாழ்கிறதுனால எவன் வாழ்றான், இல்ல ஒழிகிறதுனால எவன் ஒழிறான்? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க போறீங்க? வர்ற தலைவன்லாம் உங்களுக்கு இதைத்தானே கத்து கொடுத்துருக்கேன். நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாரும் வாழனியா? நீ வாழ வேண்டாம், நீ வாழ வேண்டாம். போயா, போய் வேலை வெட்டிய பாருங்க. வர்ற தேர்தல்ல நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க, அது போதும். போங்க. வாங்கண்ணே வாங்கண்ணே உட்காருங்க. ஆமா, இந்த உபச்சாரத்துக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன் என் உயிரை வாங்குறீங்க? என்னையா முழிக்கிறீங்க? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்ன ஒண்ணு ஏமாத்த முடியாது. ஒரு துரும்பு அசைச்சீங்கன்னா கூட அது எனக்கு தெரிஞ்சிடும். இப்பவே முதலாளி கிட்ட ஆட்சி அடமானம் வச்சுட்டீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வண்டிகிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே, பஞ்சர் போல தெரிஞ்சது, அதான் பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வண்டி நல்லா தானே இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சதுண்ணே. அதெல்லாம் போட்டோம். உள்ள என்ன நல்ல டோஸா? அது சகஜம் தானே. பெரியவர் யாரு தான் திட்டல. என்னைய திட்டிவிட்டாரு? பெரியவர் நேர்மையானவர், சுத்தமான கை. அதனால ஜனங்க அவரை நம்பி ஓட்டு போடுது. அதனாலதான் அவர் தன்னை போலவே கட்சிக்காரங்களும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல என்ன தப்பு? ஏய்யா, தேர்தல் செலவுக்கு கட்சி உங்க 2 பேருக்கு ஆளுக்கு 40,000 ரூபாய் தந்திருக்குல்ல, அதுல ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிங்க. ஐயோ, அந்த பணத்தை வச்சு தேர்தல ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஆளுகளுக்கு டீ குடிக்கவே பத்தாது. ஆமாய்யா, டம்ளர்ல டீ குடிச்சா போதும், பாட்டில்ல குடிச்சா எப்படியா போதும்? பாட்டில யூஸ் பண்ணா தாங்க ஓட்டு வாங்க முடியும். சிமெண்ட் ஃபேக்டரிக்காரங்க கிட்ட போய் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அவன் நம்ம கொள்கை ஜெயிக்கலைன்னா நாடு வாழாதுன்னு நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன். ஆட்சிக்கு வந்தா மூட்டைக்கு 2 ரூபாய் ஏத்திக்கலாம்னு கொடுத்தேன். இதெல்லாம் கடைசியில ஜனங்க தலையில தானே போய் விடியும். புத்தி வேண்டாம்? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப யோக்கியனுங்க. அந்த பணத்தை கையால கூட தொல்லைங்க. இந்த ஆளு தான் வாங்கிட்டாரு. என்ன உச்சே, வாங்கினதும் இல்லாம உச்சாவது கிச்சாவது. யோ, இந்த கிண்டல்லாம் வேணாம். அந்த பணத்தை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள திருப்பி கொடுத்துட்டு என்ன வந்து பாருங்க. இல்ல உங்க 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ண நியூஸ் நாளை காலையில பேப்பர்ல பாத்துக்குங்க. ஏயா, ஐயா தான் நெருப்பு மாதிரியாச்சே. ஏயா உங்க ஆளுங்க அடிக்கடி இப்படி பண்ணிட்டு மாட்டிக்கிறாங்க? என்ன பண்ணிட்டாங்க? அந்த குமாரசாமி கிட்ட பணம் வாங்குறது ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் உள்ள டோஸ் விடா போடுது. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். என்னையா, இன்னைக்கு உன் பேச்சும் பார்வையும் ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏயா, வண்டியை திருப்பி வைக்க கூடாது, பீடி குடிக்க போயிட்டியா? இல்ல சார், வந்து போயா வண்டி அடையா. அறிவு, இவன் மந்திரி சபையில வேலை செய்யறத விட வேற எங்கேயாவது போய் வேற வேலை செய்யலாம். தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். இவன்கிட்ட சம்பாதிக்கவே முடியாதியா. என்னமோ ஏதோ பட்டன் கிட்டன்னு சொன்னிய, என்ன ஆச்சு? கொஞ்சம் இருங்க, விக்டர் வரட்டும். என்னயா ஏற்பாடெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். விஷயம் ஓகே. பட்டன் அழுத்திடலாமா? இதையா அவசரப்படாத. நம்ம வீட்டுக்கு முன்னால அந்த ஆளு கார் வெடிச்சதுன்னா நம்ம தலைதான உருளும். ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம வீட்டு கேட்டை தாண்டி அந்த ஆளு காரு போட்டியா, நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பட்டனை எங்க அழுத்தணுமோ அங்க அழுத்துவோம். சீக்கிரம் பரப்படுங்க.
ரைட்ட கொஞ்சம் வண்டி நிறுத்தியா. வண்டி நிறுத்தியா நிறுத்தியான்ற பட்டன் அமைக்கிறாதையா. வண்டி நிக்குது, தலைவர் இறங்குறாரு. தலைவரே வாங்க வாங்க. நான் பண்ண புண்ணியம் நீங்க நம்ம கடைக்கு வந்தது. ஆமா, நான் பெரிய அவதாரம் இவருக்கு மோட்சம் கொடுக்கறது. ஒரு சோடா கூடயா. சரிங்க. யோ இது வேண்டாம்யா, இதுக்கு எவங்கிட்ட காசு இருக்கு? கோழி சோடா கொடு, அதான் சீப்பு. பரவாயில்ல தலைவரே, நீங்க சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட காசு கேட்கலையே. அப்ப தர்மசத்திரமா நடத்துற? கோழி சோடா குடியான்னா வெட்டி பேச்சு பேசுறிய. அவன் சோடா குடிக்கிறதுக்கு கடைக்கு கடை நிறுத்துறான், கண்ட கண்ட இடத்துல இறங்குறான். இவெல்லாம் ஒரு தலைவன். நீ அவசரப்பட்ட இதுவரைக்கும் நாம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடும். ஆளே இல்லாத ரோடா பார்த்து பட்டன் அமுத்துவையா. என்னைய பாக்கிய கொடுக்காம கும்பிடு போடுற? 40 காசு கொடு. தலைவர்னா இவர் தாங்க தலைவர். ஜாக்கிரதையா பின்னாடியே போ. அந்த காரு கிட்ட நெருங்கிடாத, கொஞ்சம் இடைவெளி விட்டே போ. யோ ஏன் என் வண்டியை நிறுத்திட்ட? பூனை ஒண்ணு குறுக்க போச்சு, ஒரு நிமிஷம் நின்னு போலான்னு தான். அறிவுமதி மாதிரி நரிகளுக்கே நம்ம யோசிக்கல, பூனையை பத்தி பெருசா பேச வந்துட்டியா? ஐயா வண்டி எடு. அறிவு, இதுதான் சரியான இடம். அமுத்து பட்டன. என்ட்ரி ரிசப்ஷன் எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி போடுங்க. கட்சிக்காரங்க எவனையும் உள்ள விடக்கூடாது. சார் பத்திரிக்காரங்க வந்தா முக்கியமா அவங்கள தான் உள்ள விடக்கூடாது. ஹரி அப் மேன். தலைவா இதுதான் முடிவா? ஒரு ஜீவன் தனியானதில் ஒரு போர்க்களம் வந்ததே. எங்கோ ஒரு இடி வீழ்ந்தது மோசம், ஐயா இங்கே பல சுவர் வீழ்ந்தது பாவம். ஓ எங்கெங்கு பேயாடும் கொட்டம், இன்று ஏனென்று கேட்காது சட்டம். தெருவோடு நதியாகும் ரத்தம், இது சில பேருக்கு விளையாட்டு யுத்தம். எவனங்கு மாண்டான் எவனங்கு மீண்டான், அது கூட தெரியாத கூட்டம். சோகங்கள் பேரில் லாபங்கள் தேடி இல்லாத பொருள் யாவும் ஈட்டும்.
தலைவா இதுதான் முடிவா ஒரு ஜீவன் பலியானதில் ஒரு போர்க்களம் வந்ததே எங்கோ ஒரு இடி வீழ்ந்தது மோசம் ஐயா இங்கே பல சுவர் வீழ்ந்தது பாவம் பசியோடு தவிக்கின்ற பிள்ளை அது பால் கேட்டு அழுதாரும் இல்லை பாலாரும் தேனாரும் எங்கே அணத்தார் ரோட்டில் பாராறு இங்கே உயிர் போன தலைவன் உயிர் மீண்டு வந்தார் இது கண்டு மூடி அழுவார் என் வாழ்வின் கொள்கை இதுவல்ல என்று இந்நாட்டின் நிலை கண்டு சிரிப்பார் தலைவா தலைவா இதுதான் முடிவா ஒரு ஜீவன் பலியானது ஒரு போர்க்களம் வந்ததே எங்கோ ஒரு இடி வீழ்ந்தது மோசம் ஐயா இங்கே பல சுவர் வீழ்ந்தது பாவம் மாலைக்கு செலவு பண்ணதுக்கு பதிலா ஒரு ஏழைக்கு செலவு பண்ணி இருக்கலாம். ஏன்னா இந்த மாலை இன்னும் கொஞ்ச நேரத்துல குப்பை தொட்டிக்கு போயிடும். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பதவி ஏழை ஜனங்களுக்கு நான் செய்ய போற உதவிக்கு முதல் படி, சமுதாய விரோதிகளுக்கு கிடைச்சிருக்கிற ஆரம்ப அடி. இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சவங்க நடந்த பாதை தான் எனக்கு கீதை. नमस्ते जी। आओ गोपी बैठिए। बहुत दिनों से गांव को जाने की ख्वाहिश थी ना, हम आपको एक असाइनमेंट दे रहे हैं, जाएंगे ना? हाँ जरूर साहब। रामभद्रन के असैसिनेशन के बारे में सच जानने के लिए हम आपको ही अपॉइंट किया। फौरन रवाना हो जाइए। उधर तो बहुत गड़बड़ है, आप बहुत केयरफुल रहना चाहिए। लोकल पॉलिटिक्स भी बहुत ज्यादा है। आप मद्रास जाते ही आईजी गोपाल कृष्णन से मिलिए, वो आपको सब बता देंगे। अच्छा सर, अभी चलता हूँ, यूं ही माँ को भी देख लूंगा। अच्छा गोपी, ऑल द बेस्ट। थैंक यू। பிரியா, நான் ஊர்ல இருந்து வரதுக்கு 10 நாள் ஆகும். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. என்னம்மா புதுசா கிளம்புற மாதிரி சொல்ற? மாசத்துல 15 நாள் டூர்லயே இருக்க, இங்க இருக்கிற 15 நாள் ஆபீஸ்லயே இருக்க. எங்களை கவனிக்கிறதுக்கு உனக்கு எங்கமா டைம் கிடைக்க போகுது? என்ன குழந்தை கம்ப்ளைண்ட் எல்லாம் பெருசா பண்ணுது? நீ கலெக்டரா இருக்கிறதும் போதும், நான் இங்க அல்லாடுறதும் போதும். நான் இல்லன்னா என்ன, அதான் உங்க அண்ணா இருக்கான்ல. யாரு இவனா? நீ இந்த பக்கம் போன உடனே அவன் அந்த பக்கம் போயிடுவான். அப்புறம் நான் மட்டும் தனியா டிவியே கதைன்னு கிடக்கணும். ராஜா, என்னம்மா? பேங்க்குக்காவது போறல்ல? ஆமாமா, பேங்க்குக்கு தான் போறேன். பேங்க் முடிஞ்சதே நேரா வீட்டுக்கு தான் வரேன். ஏய் சும்மா டுபோக்க விடாத. ஏ பிரியா, சும்மா வளராத. ராஜா, நான் திரும்பி வர வரைக்கும் பிரியாவையும் வீட்டையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஓகே? சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. See you. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. ஓகே பாய். அங்கங்க சுத்த கூடாது. ஓகேம்மா. பாய். லீவ் நாள்ல கூட ஆத்துல தங்காம அப்படி என்ன உத்தியோகமா அந்த பேங்க்ல? ஏன் பாட்டி சும்மா முணுமுணுக்குற? அதான் சொன்னேன்ல பேங்க்ல ஓவர் டைம்னு. என்ன ஓவர் டைம்னு நேக்கும் தெரியும்டி.
நீ அந்த நாயக்கர் பையன் கூட சுத்துறது அரசல் பரசலா என் காதலே வந்து விளறது. அவர் என் கூட வேலை பாக்குறாரு, அவ்வளவுதான். சும்மா நீயே ஏன் கற்பனை பண்ணிக்கிற? உங்க அப்பா அம்மா உன்னை விட்டுட்டு போனதுல இருந்து நான் தானடி உன்னை குழந்தையில இருந்து வளர்த்துட்டு வர்றேன். எனக்கு தெரியாது உன்னை பத்தி. சும்மா ஏன் கரிச்சு கொட்டுற? சாயந்தரம் வந்து பேசிக்கிறேன். ஆஹா, ஏதோ வயிற்ற சாச்சுண்டு வந்து நிக்காம இருந்தா சரி. யாருது? இது வந்துட்டேன். ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்ன லெட்டர் கூட போடாம திடுதுப்புன்னு வந்துட்டேன்? ரொம்ப முக்கியமான வேலை, அதான் லெட்டர் போட முடியல. டெல்லியில இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அதான் சொன்னேன்ல முக்கியமான வேலைன்னு, அதான் ஒண்ணு வாங்கிட்டு வர முடியாம போச்சு. சாரி பிரியா. ஆமா, அம்மா எங்க? அம்மா தானே வழக்கம் போல கேம்ப் போயிருக்காங்க. எந்த ஊருக்கு? ஏதோ வயல்ல சொன்னாங்க. பொன் வயல், அங்க போயிருக்காங்க. ஐ சி. ராஜா எங்க? ராஜா ஒன்னு ஓவர்டேக் பண்ணிட்டான். அவன் பேங்க்ல ஒர்க் பண்ற விஜய்ங்கிற பொண்ண சைட் அடிக்கிறான். அந்த பொண்ணு இவனை சைட்டோ சைட். இப்ப கூட அந்த பொண்ணு கூட தான் எங்கேயோ சுத்திட்டு இருப்பான். வெள்ளம் கிடைக்காதா? கீதா கிடைக்கும் உங்களுக்கு தெரியாதா? ஆச்சு வெள்ளம் கிடைக்காதா? கீதா கிடைக்கும் உங்களுக்கு தெரியாதா? தென்பாண்டி அடிக்கரும்பு அதுல தேன்பாக உருக வச்சு மச்சான மயங்க வைக்க இந்த மாறாப்பில் ஒளிச்சு வச்ச. ஆச்சு வெள்ளம் கிடைக்காதா? கீதா கிடைக்கும் உங்களுக்கு தெரியாதா? கட்டாத பாட்டு இப்போது கேட்டு கட்டாயம் திறமைய காட்டு. உப்பாத போட்டு நீ போட்டு போட்டு ஓடாத கம்பிகளை போட்டு. பக்கத்திலே பால் பாயாசந்தான் தொட்டுக்கிட்டா வரும் ஆயாசந்தான். ஒன்னாக போடணும் கும்மா குத்து, அதை இப்போது பேசின ரொம்ப தப்பு. அல்வா துண்டு தாரே தாரே நல்லா திண்டு. ஆச்சு வெள்ளம் கிடைக்காதா? கீதா கிடைக்கும் உங்களுக்கு தெரியாதா? தென்பாண்டி அடிக்கருந்து அதுல தேன்பாக உருக வச்சு மச்சான மயங்க வச்ச இந்த மாறாப்பில் ஒளிச்சு வச்ச. ஆச்சு வெள்ளம் கிடைக்காதா? கீதா கிடைக்கும் உங்களுக்கு தெரியாதா? பொறுப்பா நடந்துக்க வேண்டிய கிராம அதிகாரி நீங்களே இப்படி பண்ணிருக்கீங்களே. புறம்போக்கு நிலத்தை யாருக்கும் பட்டா போட்டு தரக்கூடாதுன்னு தெரியுமில்ல? முதல்ல அதை மாத்தி எழுதுங்க. என் பேர்ல தானமா சார் பட்டா போட்டு கொடுத்துருக்காரு, இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே. உங்களுக்கு வேணும்னா செய்ய வேண்டியதை செஞ்சிடுறேன். ஷட் அப். லஞ்சம் கொடுக்கற வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. தெருவுல போறவனா என் மேல ஆக்ஷன் எடுத்தான், நீங்க தானே எடுத்தீங்க. உங்களை தானே பார்த்து பேசணும். ஷூ, நான் உங்ககிட்ட பேசல. நான் சொல்றபடி செய்யுங்க, இல்லன்னா இந்த ஆளோட சேர்ந்து நீங்களும் உள்ள போக வேண்டி வரும். என்னையா திருட மாதிரி வந்து நிக்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு அது? என்கிட்ட சொல்ல மாட்டாரா, உங்கள்ட்ட தான் சொல்லுவாரா? சரி, வர சொல்லியா? எஸ் சார்.
Gopi from CBI. Yes. Please be seated. What can I do for you? அந்த கார் வெடி விபத்து நடந்தது. அத பத்தின விவரங்கள் கொஞ்சம் வேணும். சார், நம்ம நாட்டுல வெடிகுண்டு வைக்கிறது சர்வசாதாரணமாயி போச்சு. நல்லவங்களை எல்லாம் கொன்னுறாங்க. யாரா? நீங்க தான் அந்த கேஸ் டீல் பண்றீங்களா? ஆமா. அதுக்காக தான் டெல்லியில இருந்து என்ன அனுப்பியிருக்காங்க. பட் keep it a secret. ஓ, டெல்லியில இருந்து வரீங்களா? அப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. ஏய், அவுட். இது விஷயமா நீங்க என்கிட்ட எந்த உதவி வேணாலும் கேட்கலாம். Thank you sir. முதல்ல அந்த ஸ்பாட்டை போய் நாம பார்க்கலாமா? அப்பவே நாம செஞ்ச காரியத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தா இன்னைக்கு டெல்லியில இருந்து வந்து நம்மள நோண்டிக்கிட்டு இருப்பானா? இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? என்ன பண்ணணுமா? முதல்ல இவனை கொல்லியா? என்ன பேசாம இவனை நம்ம மலை பங்களாவுக்கு அனுப்பிச்சு வையா. 6 மாசம் அங்கேயே கிடக்கட்டும். மூதேவி. விபத்து நடந்த அன்னைக்கு ராமபத்ரன் யார் யாரை பார்த்து பேசியிருக்காரு? அறிவுமதியை அவங்க வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு. வர்ற வழியில ஒரு கடையில சோடா குடிச்சிருக்காரு. அப்புறம் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் கூட திட்டிருக்காரு. ராமபத்ரன் அறிவுமதியை எதுக்காக போய் பார்த்தாரு? அவங்க என்னென்ன பேசிக்கிட்டாங்க ஏதாவது தெரியுமா? தெரியல. அது ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. ராமபத்ரன் காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் யாரு? மிஸ்டர் கிருஷ்ணராவ்னு பேரு. இறந்த ராமபத்ரனுக்கு ரொம்ப விசுவாசமானவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அவன் எங்க? அவன் இன்னும் சாகல. கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். நம்ம கஸ்டடியில இருக்கான். அவனுக்கு இன்னும் நினைவு திரும்ப. அவனை பார்க்கலாமா? நிச்சயமா. அவனை நாங்க தான் ரகசியமா வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப முதல்ல நாம அங்க போலாம். Oh sure, I'll take you. இவர்தான் அந்த டிரைவர் கிருஷ்ணராவ். டாக்டர், ஏதாவது டெவலப்மென்ட் உண்டா? என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். நிச்சயமா நனவு திரும்பும். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உயிர் தங்காது. டாக்டர், இந்த கேஸ்ல எங்களுக்கு இருக்கிற ஒரே விட்னஸ் இவர்தான். இவர் வாக்குமூலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் டூ யுவர் பெஸ்ட். நீங்க சொல்லவே வேணாம். தட்ஸ் மை டியூட்டி. Thank you, டாக்டர். ஓகே சார். ஓகே சார். see you. அப்போ நீங்க என் கூட வரலையா? இல்ல, இந்த கிருஷ்ணராவுக்கு நினைவு திரும்ப நான் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இங்கே இருக்கிறேன். தட்ஸ் குட். அம்மாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கீங்க. ஓ, உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? பரிமளா ஐஏஎஸ் பணத்துக்கு ஆசைப்படாத, லஞ்சம் வாங்காத ஒரு நல்ல அதிகாரி. உங்க அப்பா பாபு நாயக் கஸ்டம்ஸ் ஆபீசர் கள்ளக்கடத்தல்காரங்களை பிடிக்கிற முயற்சியில தன் உயிரியே கொடுத்தவர். அப்ப உங்களுக்கு எங்க அப்பாவே தெரியும்? உங்க அப்பாவை தெரியாதவங்க தமிழ்நாட்டுல இருக்கவே முடியாது. You are such a great man. Good friend of mine. See you later. சார், அவருக்கு நினைவு திரும்பிடுச்சு. கிருஷ்ணராவ், come on. வணக்கம் ஐயா. சாமி யார பார்க்கணும்? ஆண்டவருக்கு தோத்திரம். நான் விக்டருடைய சித்தப்பா. விக்டரை பார்க்கணும். விக்டரா? அவர் இங்க இல்லீங்களே. ஜீசஸ், நான் அவனை அவசரமா பார்க்கணும். சொத்து சம்பந்தமா சில விஷயங்களை நான் அவன்கிட்ட பேசணும். ஓஹோ, அப்படியா? சாமி இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, சொத்து விஷயம் வேற சொல்றீங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். விக்டரை நம்ம ஐயா பொன்வாயல்ல இருக்கிற மலபங்களாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அவரை பார்க்கலாம். எந்த ஊருன்னு சொன்னீங்க? பொன்வாயலுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம், நான் வரேன். சரிங்க. ரொம்ப நன்றி. ஏயா, யாரு அந்த பாதிரியாரு? யாரோ விக்டரோட சித்தப்பாவா. விக்டரை பத்தி விசாரிச்சாரு. நீ என்ன சொன்ன? முக்கியமா அவரை பார்த்து சொத்து விஷயமா பேசணும்னு சொன்னாரு. அதனால விக்டர் பொன்வயலுக்கு போய் இருக்கிறதா சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நீ வாயா. அழகு, 2 பேரை கூட்டிக்கிட்டு நேரா பொன்வயலுக்கு போ. அங்க விக்டர் இருப்பான். சிபிஐ வர்றதா சொல்லு. காரியம் ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா விக்டரே க்ளோஸ் பண்ணு.
சீக்கிரம் போ. யாரது? யாரது? ஒரு முக்கியமான விஷயமா அண்ணன் அமைச்சிருக்கிறார், கதவை தர. உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அண்ணன் அனுப்பிச்சாரு. அண்ணன் தான் அமைச்சாரு, ஆனா அறிவுமதி இல்ல. டெல்லியில இருந்து உங்க பெரிய அண்ணன் அமைச்சார். விக்டர் சரியா சாப்பிடுறானா இல்லையான்னு பாத்துட்டு வர சொல்லி. நீ சொன்ன எல்லாத்தையும் இந்த பேப்பர்ல எழுதிருக்க, கையெழுத்து போடு. கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்.
பொன்வயல் அங்கதான் போயிருக்காங்க. விடிகால 4 மணிக்கு யாரு? யாரது? நாதமா கோபி, சீக்கிரம் கதவை தர. கோபி, உனக்கு என்னாச்சு கோபி? என்னாச்சு கோபி உனக்கு? நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ராமபத்ரன் கொலையை பத்தி விசாரிக்க டெல்லியில இருந்து என்ன அனுப்பிச்சிருந்தாங்க. அழதம்மா, இந்த கவரை மெட்ராஸ்ல இருக்க எங்க ஹெட் ஆபீஸ்ல எப்படியாவது சேர்த்துரு. இது வேற யார் கையிலயும் சிக்காம பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. முக்கியமா லோக்கல் போலீஸ் கையில சிக்க கூடாது. இதை நீ உன் மகனுக்காக செய்யல, இந்த நாட்டுக்காக செய்யல. வெயிட் பண்ணாத, கதவோட. அம்மா, அவளுதான். நீ போ. உன்னை விட்டு நான் எங்க போறதுடா? என்ன பத்தி கவலைப்படாத. இந்த பேப்பர் தான் நீ போ. உன்னை இந்த நிலைமையில விட்டு நான் போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன். கோபி. அம்மா, நீ இப்ப போலனா நான் பட்ட கஷ்டம் வீணாயிடும். இது எப்படியாவது எங்க மெட்ராஸ் ஆபீஸ்ல சேர்த்துடு. கோபி, கோபி.
சீக்கிரமா மொய்களை எழுதுங்க. சாப்பிடறதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுங்க. இந்தாங்கம்மா போய் எழுதுங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவெல்லாம் வந்து எழுதலாம். மொய் எழுதுறவா வந்து எழுதலாம். பாபு நாயக்கர். பாபு நாயக்கர் கல்யாண பிள்ளைக்காக ஆசீர்வாதம் பண்ணினது. பட்டு வேஷ்டி 10,000 கட்டி வராகன். சாரி மேடம், கோபிங்கிற சிபி ஆபீசரை கொலை செஞ்சதுக்காக உங்களை கைது செய்யறோம். ஐயோ, கோபி நான் பெத்த பையன். அவன் எப்படி சார் நான் கொலை பண்ண முடியும்? டெட் பாடி உங்க இடத்துல இருக்குது. நீங்க கொலை செய்யலாம், ஏன் இங்க ஓடி வந்தீங்க? அது இது வேற யார் கையில சிக்காம பாத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. முக்கியமா லோக்கல் போலீஸ் கையில சிக்க கூடாது. சாரி மேடம், மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. நீங்க படிச்சவங்க, தொந்தரவு கொடுக்காம வந்துருங்க பிளீஸ். வெக்கமா இல்ல? எதுக்குடா நாயக்கு நீங்கள்லாம் தீவட்டி பசங்களா எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? நீங்க அந்த பரிமளாவை முதல்ல நான் பெயிலபிள்ல போட்டுருங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சாரி சார், அதுக்கு ப்ரொவிஷனே இல்ல. அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கு. ரொம்ப நேர்மையானவங்க. ஐ நோ ஹர் பர்சனலி. அது சரி, எல்லாமே உங்களுக்கு தெரியும்ன்றீங்களா? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? வாங்க உங்க சீட்டுக்கு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஆளு தேற மாட்டான். நான் தான் கொடுப்பேன். யோ, நீயாவது வர்ற ஆபீசரை காக்கா பிடிச்சு ஒரு ஸ்டார் வாங்கிட்டாயா? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. சரி கொடுத்து சொல்ல. சரி, ரொம்ப சலிச்சுக்கிறாத வா. சார் என்னையா? மறந்துட்டேன் சார். நீங்க வந்த உடனே இந்த கவரை கொடுக்க சொன்னாங்க சார். எங்க சார் திடீர்னு கிளம்பிட்டீங்க? என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கப்பா ஆவடி ஆயுதப்படைக்கு. நாளைக்கு நான் சார்ஜ் எடுக்கணும். என்ன சார் திடீர்னு உங்களை? அதான்ப்பா, பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்.
குட் மார்னிங் சார். வாயா ராஜாமணி, உனக்கு ப்ரமோஷன்யா. உட்காரியா. அது அட சும்மா உட்காரியா. இன்னையில இருந்து நீ தான் ஐஜி. உண்மையா சொல்றீங்க? இல்ல விளையாடுறோம். அட போயா, இதனாலதான் ப்ரமோஷனே இல்லாம அப்படியே இருக்கிற. கிடைச்சது அனுபவியா. ஓகே சார், ஓகே. உன்னால ஒரு காரியம் ஆகணுமையா. சொல்லுங்க சார், உடனே செஞ்சு முடிச்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன். அந்த பரிமளா, அதான் அந்த ஐஏஎஸ், அவளை நான் பெயிலபிள்ல போடு. அவட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் மாட்டிக்கிட்டு இருக்கு, எப்படியாவது வாங்கிடு. ஓகே சார், நான் வாங்கிடுறேன். நான் வரேன் சார். இந்த மரியாதையெல்லாம் வேணாம், முதல்ல ஸ்டேட்மெண்ட்டை வாங்கு. ஷூர். ஷூராவது மோராவது, சீக்கிரம் போய்யா. சார், என்னையா இதுல ஒரு கையெழுத்து வேணும் சார். என்னையா கையெழுத்து? அந்த பரிமளாவுக்கு நான் பெயிலபிள் ஆர்டர் சார். எதுக்கியா நான் பைலபிள்? சீக்ரெட் என்கொயரி சார். ஐஜி பர்சனலா சொல்ல சொன்னார். தேங்க்யூ சார். இவ்வளவு பெரிய மிஷனரி எதிர்த்து உன்னால ஒன்னும் செஞ்சிட முடியாது. பீங் an IAS ஆபீசர், ஒரு மிஷனரியோட பவர் எவ்வளவுன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை விட தர்மத்தோட பவர் அதிகம். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை, உன்னால என்ன செஞ்சிட முடியும்? ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை தான் சூரியனை வரவிடாம செஞ்சிருக்கா. கேள்விப்பட்டிருப்பே நீயும். சே, அந்த பேச்செல்லாம் வேணாம். அந்த பேப்பர்ஸ் எங்க வச்சிருக்க அதை முதல்ல சொல்லு. எங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம்? எந்த பேப்பர்ஸ்? மறுபடியும் அதே பதில். என்ன நெஞ்ச எடுத்த உனக்கு? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் என்னடா, கிண்டலா? மாயங்காதே. சார், நேத்து தலைவர் படத்துக்கு போயிருந்தேன், தன்னால பாட்டு வந்துருச்சு. வரும் வரும். ஐயா ஏதோ கேட்டீங்களே, சொன்னாங்களா? சொல்லாம எங்க போட போறா? சரி சரி, இந்த ரூமை லாக் பண்ணிட்டு வா, நான் என் ரூமுக்கு போறேன். சரி சார். அண்ணா இங்க பாருங்க அம்மாவா. மகன் அம்மாவே கொண்டுட்டாலாம். துபாக்கூர் விடுறானுங்க. புல் கொடுத்து ஒரு அர்த்தமே இல்லாம போச்சு. இது கேட்கறது யார் இருக்காங்க? ஏன் நீ தான் போய் கேள. ஏன் என்னத்துக்கு உள்ள போடுவா? அறிவுமதி மேல ராமபத்ர மேட்டர்ல எனக்கு சம்சயம். குருவாயூரப்பன் தானே தண்டனை கொடுக்கணும். அம்மா, என்னமாச்சு? என்னம்மா இதெல்லாம்? நீயாவது அண்ணனை கொல்றதாவது என்னம்மா நடந்தது? சொல்லுமா. எல்லாம் விதிப்பா. கடவுள் பார்த்து பாருவிடு. அது இருக்கட்டும், பிரியா எப்படி இருக்கா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாளா? நல்லா இருக்காளா? அவன் நல்லா தாமா இருக்கா. அப்புறம் நீ உன் ஃப்ரெண்டு கோவிந்த கல்யாணத்துக்கு போனியா? கோவிந்தனா? எனக்கு அப்படி யாரும் ஃப்ரெண்ட் இல்லையம்மா. இல்ல, நீ அவன் கல்யாணத்துக்கு போகலைனாலும் அவன் வீட்டுக்கு போய் அவனை பாத்துரு, அதான் மரியாதை. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. நீ கிளம்பு, தங்கச்சி ஜாக்கிரதையா பாத்துக்க, போயிட்டு வா. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்? அத பத்தி பரவாயில்லப்பா, நீ கிளம்பு, முதல்ல தங்கச்சியை பாத்துக்க. போ, போயிட்டு வாப்பா. அப்புறம் நீ உன் ஃப்ரெண்டு கோவிந்த கல்யாணத்துக்கு போனியா? கோவிந்தனா? எனக்கு அப்படி யாரும் ஃப்ரெண்ட் இல்லையம்மா. இல்ல, நீ அவன் கல்யாணத்துக்கு போகலைனாலும் அவன் வீட்டுக்கு போய் அவனை பாத்துரு, அதான் மரியாதை. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. நீ கிளம்பு, தங்கச்சி ஜாக்கிரதையா பாத்துக்க, போயிட்டு வா. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்? அத பத்தி பரவாயில்லப்பா, நீ கிளம்பு, முதல்ல தங்கச்சியை பாத்துக்க. போ. ஏயா அறிவு, இவ்வளவு நேரம் கேட்டிய என்ன புரியுது? உனக்கு எவன் அறிவுன்னு பேர் வச்சான்? கோவிந்தன் கல்யாணம்னு ஒரு மேட்ரு வருத, அதுலதான் விஷயமே இருக்குது. அத தெரிஞ்சுக்கிட்டா பேப்பர் இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டேய், அந்த ராஜா பயல 4 தட்டு தட்டி கோவிந்தன் கல்யாணம்னா என்னன்னு விசாரிக்க போங்க. இருங்கடா, அவசரப்பட்டு அதை இதை பண்ணிடாதீங்க. அது வேற பூதம் கிளம்புற மாதிரி கிளம்ப போகுது. லேசா மிரட்டுங்க, போங்க. ஹலோ ஹலோ. ஏன் அழகா அவன் அடிக்கிற? சின்ன பையன், கேட்டா சொல்லிட போறான். கோவிந்தன் கல்யாணம் என்னன்னு சொல்லிடுறாக்கண்ணா? எனக்கு தெரியாது. சரி, அப்ப கோவிந்தன்னா யாருனாவது சொல்லிடுறாக்கண்ணா.
ஸ்டூபிடா பிஹேவ் பண்ணாதீங்க. எந்த குழந்தைன்னு எனக்கு தெரியாது. இந்த பாருப்பா, பார்ட்டி ரொம்ப மோசமான பார்ட்டி. அனாவசியமா ரத்தம் எல்லாம் வேணாம். கோவிந்தா கல்யாணம் என்னன்னு சொல்லிடுப்பா. நீங்க எப்படி கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஆனா எங்களை பத்தி உனக்கு தெரியாது. அம்மா அம்மாவே மாட்டிட்டு அவஸ்தைப்படுறாங்க. எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. அப்படியா? நல்லா யோசிச்சு வை, நாளைக்கு வரோம். சார் சார், என்ன போஸ்ட்? அவங்க வீட்ல யாரும் இல்லையே. பையன் பேங்க்குக்கு போயிருக்கான், அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு. என்ன லெட்டரா? ஆமா. லெட்டர் எல்லாம் வழக்கமா பாக்ஸ்ல தான் போட்டு போவேன். இல்ல ஸ்டாம்ப் போட்ல 2 ரூபா 40 காசு வாங்கிட்டு நான் தரணும். நீங்க வேணா காசு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வாங்கிக்கங்களேன். டாக்டர், இஸ் இட் பாசிபிள்? இந்த ஊசியை போட்டதும் எல்லா உண்மையும் சொல்றாங்களா? நடக்க போறத பாருங்க. இந்த ஊசியை போட்டதும் அவங்கள நீங்க எப்ப வயசுக்கு வந்தீங்கன்னு கேட்டா அதை கூட சொல்லிடுவாங்க. டாக்டர், எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் வேண்டாம் டாக்டர். ப்ளீஸ், உங்க தொழிலுக்கு துரோகம் பண்ணாதீங்க டாக்டர். என்கிட்ட எந்த உண்மையை உங்களால வரவழைக்கவே முடியாது. அதையும் பார்க்கலாம். இந்த ரூம் ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல? இல்ல, குளிராக இருக்கு. உங்க பேர் பார்வதி தானே? இல்ல, பரிமளா. உங்களுக்கு பிடிச்ச கலர் வெள்ளை. டாஸ் கேபிட்டல் எழுதினது யாரு? கார்ல் மார்க்ஸ். உங்களுக்கு பிடிச்ச தமிழ் படம்? எங்க வீட்டு பிள்ளை. உங்களுக்கு பிடிச்ச அட்மினிஸ்ட்ரேட்டர்? எம்ஜிஆர். அந்த மெட்ரோ வாட்டர் ஃபைல மாத்தினது ரெட்டி தானே? இல்ல, அந்த ஜெனரல் மேனேஜர் பாண்டரங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் பேரு? பாபு நாயக்கர். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பேர். அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க வச்சிருக்கீங்க? ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கம் ஆன். அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க வச்சிருக்கீங்க? கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க வச்சிருக்கீங்க? கம் ஆன். சொல்ல மாட்டேன். மேடம் மேடம், அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க? அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க வச்சிருக்கீங்க? அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க? Shit. Bloody bitch. என்ன அது? உண்மை வெளிவர என்ன? ராத்திரி சாப்பிட்டது வெளில வந்திருக்கு. I'm sorry sir. இதை நானே எதிர்பார்க்கல. எது வாந்தியவா? She is mentally very strong. 100ல ஒருத்தர் தான் இப்படி மன உறுதியோட இருப்பாங்க. அவங்கள இந்த ஊசியால ஒண்ணும் பண்ண முடியாது. வேற ஏதாவது வழியில ட்ரை பண்ணுவோம். வேற எங்கேயா ஊசி போட முடியும்? வேற வழியில, ஐ மீன் வேற ஏதாவது மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஐ எம் சாரி சார், சாரி. தண்ணியா வேணும்? யோ, கதை சாட்டுவாயா? சரி சார். அம்மா நரிக்கு பெருதனம் கொடுத்தா மந்தைக்கு ஒரு ஆடு கட்டிச்சான். அந்த மாதிரி இந்த ஐஜி சாப்பிடுங்கம்மா. கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவன் இருக்கிறான். என்ன அந்த பரிமளா விஷயத்துல கேட்கணும்? கேளுங்கய்யா. இந்த ஐஏஎஸ் பரிமளா விஷயம் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார்? அது விசாரணையில இருக்கு, சீக்கிரம் முடிச்சிருவோம். அம்மாவே பையனை கொலை பண்ணாங்கிறது நம்ப முடியாத செய்தியா இருக்கு சார். தாம்பத்த குழந்தைங்களை கடத்துல போட்டு கொலை செஞ்சாலே நல்லதாங்க. அவளும் ஒரு அம்மா தான். மிஸ்ஸஸ் பரிமளாவை பார்த்து நாங்க பேச முடியுமா சார்? இல்ல, இப்ப முடியாது. அந்த சிபிஐ ஆபீசர் கோபியோட டெட் பாடி என்ன சார் ஆச்சு? அதை சில ரீசனுக்காக ஜிஹெச்ல வச்சிருக்கோம். அந்த கேஸோட விசாரணை எப்ப முடியும்? அதான் ஏற்கனவே சொன்னேனே, சீக்கிரம் முடிச்சிருவோம். முடிச்சிருவோம். முன்னால இருந்த ஐஜி மிஸ்ஸஸ் பரிமளாவுக்கு நான் பைலபிள் போட முடியாதுன்னு சொல்லிட்டதால தான் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் சொல்றாங்களே சார், அது உண்மையா? ஊர்ல அவன் 1000 சொல்லுவான். அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கறீங்களே, வேற வேலை இல்ல? ராமபத்ரன் அசாசினேஷனுக்கும் இந்த கேஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? அப்படி ஒண்ணு இருக்கிறதா தெரியல. அப்படின்னா அந்த சிபிஐ ஆபீசர் கோபி எந்த விசாரணைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார் சார்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? டெல்லிக்கு போய் சிபிஐ ஆபீஸ்ல கேளு. உங்களுக்கு மேல சீனியர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் ஐஜி ப்ரமோஷன் கிடைச்சது? ப்ரமோஷன்லாம் சின்சியரா வேலை செய்யறவங்களை கிடைக்கிற விஷயம். அதை பத்தி உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க. மிஸ்ஸஸ் பரிமளா ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்றாங்க.
அவங்க இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன்னா நம்பலைங்கிறது விஷயம் இல்ல. உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க தான் விசாரணை நடத்திட்டு இருக்கோம். ராம்பத்தின் அசாசினேஷன்ல லோக்கல் லீடர் சம்பந்தப்பட்டிருக்கதா சொல்றாங்களே, அது உண்மையா சார்? வதந்திகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. வேற ஏதாவது உருப்படியா கேட்கறதுனா கேளியா சார்? பத்திரிகைக்காரங்கள்ட்ட கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார். என்னையா பயமுறுத்துறீங்களா? உங்களால என்ன காட்ட முடியுமோ காட்டுங்க, அதையும் பார்த்துடலாம். இதுல ஏதோ பெரிய மேட்டர் இருக்கு ராஜா, இல்லன்னா விஷயம் இவ்வளவு தூரம் போகாது. அது எனக்கும் புரியுது விஜய், ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. நீங்க மறுபடியும் உங்க அம்மாவை போய் பாத்தீங்களா? போனேன், ஆனா பார்க்க அனுமதி கிடைக்கல. லாயர் பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? நோ யூஸ், நான் பெயிலபிள்ல போட்டிருக்கிறதுனால கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த கோவிந்தன் கல்யாணங்கிறதுலதான் விஷயம் இருக்கு ராஜா. ஏமா எத்தனை வாட்டி அலையிறது? இதோட 3 வாட்டி வந்துட்டேன். இந்த லெட்டரை வாங்கிக்கிறீங்களா ரிட்டர்ன் பண்ணட்டுமா? ஏன் பாக்ஸ்ல போட்டு போக வேண்டியதானே? இதுல ஸ்டாம்ப் போட்ல 2 ரூபா நான் பர்ஸ் எடுத்து வாங்கிக்கிறதா வாங்கிக்கங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. சரி கொடுங்க. இந்தாங்க புடிங்க. ராஜா கொஞ்சம் இங்க வாங்களே, உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. மாப்பிள்ளை கோவிந்தன். மணமகனிடம் பார்சலை கேட்கவும். சார் அப்ப நான் வரட்டுங்களா? விஜய், கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. இந்த ஊருக்கு போய் கோவிந்தன் யாருன்னு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். கமான். ராஜா, நம்ம இப்பவே அந்த ஊருக்கு போய் எப்படியாவது அந்த பார்சலை கண்டுபிடிச்சாகணும். இது முதல் படி. சம்பந்தப்பட்டவங்களை பப்ளிக்ல எக்ஸ்போஸ் பண்ணி கோர்ட்ல அவங்களை நிறுத்தியே ஆகணும். இது 2வது படி. உங்க அம்மா எவ்வளவு சீக்கிரம் காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களை காப்பாற்றணும். இது முக்கியமான 3வது படி. இது முடிகிற வரைக்கும் நமக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே அடுத்த பட்சம் தான். அவங்க 2 பேரும் கோவிந்தனை கண்டுபிடிச்சு பேப்பரை வாங்குற வரைக்கும் நீங்க எல்லாரும் அவங்கள பொறுமையா ஃபாலோ பண்ணணும். அவங்க பேப்பர்ஸ வாங்கின உடனே நீங்க எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து அந்த பேப்பர்ஸ அடிச்சிட்டு வந்துடணும். இந்த வாட்டியாவது ஒழுங்கா வேலையை முடிங்கடா. மறுபடியும் கோட்டை விட்டுறாதீங்க, எரும மாடுங்களா. போங்கடா, என்ன திட்ட போறாரு? அம்மா எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. கொஞ்சம் பொறுங்க, அந்த கோவிந்தனை பார்த்து கேட்டா எல்லாம் தெரிஞ்சிடும். ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கோவிந்த வீடு எதுன்னு தெரியுமா? எந்த கோவிந்த? அதான் அந்த புதுசா கல்யாணம் ஆயிருக்க அந்த கோவிந்தனா? பின் நேரா போய் வலது பக்கம் திரும்பினா 3வது வீடு. சரிங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆகுது. பொண்ணால ஏதாவது நகை செஞ்சு போட்டிருக்கீங்களா? எல்லாம் கவரிங் நகை. பெருசா கொண்டு வந்துட்டாரு. இந்த பாரு இதுக்காக அனாவசியமா கோவப்படுற. இந்த பாரு செம்பு, வரலட்சுமி, தனலட்சுமி, மகாலட்சுமி இவளுக்கெல்லாம் யாரு? இதெல்லாம் என்ன கட்டிக்க போற அடுத்த பொம்பளைங்க. அடச்சி, இதெல்லாம் லாட்டரி டிக்கெட்டுங்க. இதுல எல்லாம் வாங்கியிருக்கேன். முதல் வாரத்திலேயே எல்லா பரிசும் மொத்தமா எனக்கு விழுவ போகுதுன்னு ஜோதிகாரன் சொல்லியிருக்கான். நீ வேணா பாரு, கூடி சீக்கிரம் அதிர்ஷ்டம் வந்து நம்ம வீட்டு கதவை டமாலு டமாலு டமாலுன்னு இடிக்க போகுது. இப்ப யாரும் இடிக்கிறாங்க? அதிர்ஷ்டமா இந்த வந்துட்டேன். கதவை நீங்க தான் தட்டிங்களா? இந்த வந்துட்டேன். வணக்கம். தனலட்சுமி, வரலட்சுமி, மகாலட்சுமி, இதுல எதுல சார் எனக்கு முதல் பரிசு விழுந்திருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தானே சார் கோவிந்தன்? சத்தியமா ஒப்புறானே, நான் தான் கோவிந்தன். சார் உங்க கல்யாணத்தன்னைக்கு எங்க அம்மா ஒரு கவர் கொடுத்தாங்களே, அந்த கவரை எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா சார்? உங்க அம்மாவா? கவரா? மாமா, அதான் கல்யாணத்தன்னைக்கு ரீசெண்டா ஒரு அம்மா வந்து ஒரு கவர் கொடுத்தாங்கல்ல, நீ கூட சொத்து பத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னியே, அதை கேக்குறாங்க. ஆமா. அடடே, அதுவா? சாந்தி முகூர்த்தத்தன்னைக்கு ராத்திரி 2 பேரும் மாத்தி மாத்தி இத பத்தியே பேசி ஒரு பிரயோஜனம் இல்லாம பொழுது வீணா விடிஞ்சு போச்சே, அந்த கவரா? அந்த கவர் தான். அப்படியா? ஆமா சார், அதே கவர் தான் சார். அந்த கவர் இருந்தா தான் எங்க அம்மா உயிரை காப்பாத்த முடியும் சார். ஐயோ சார்,
அது வந்து அந்த கவரை பழைய பேப்பரோட சேர்த்து பேப்பர்காரங்கிட்ட போட்டு நாங்க 2 பேரும் பேரிச்சம்பழம் வாங்கி தின்னுபிட்டோமே. நாங்க உடனே அவரை பார்க்கணும் சார். ஆமா சார், எங்களை அவர்கிட்ட கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா? கூட்டிட்டு போலாம் தான். அவன் பேர் கூட கண்ணாயிரம், எனக்கு நல்லா தெரியும். ஏன் சார், இதனால எங்களுக்கு என்ன சார் லாபம்? நீங்க என்ன கேட்டாலும் தரோம். என்ன கேட்டாலும் தருவீங்களா சார்? பேச்சு மாற மாட்டீங்களே? இல்ல. கேட்கட்டுமா? கேளியா சார், ஒரு 5000 ரூபா. 5000 என்ன சார், 50000 ரூபா கொடுக்குறோம் சார். 50000 மயக்கம் வந்துருச்சு புள்ள. கவலையே படாதீங்க சார், நானே வர்றேன். வீட்டுக்குள்ள போய் பத்திரமா பூட்டிக்கிட்டு இரு. யார் வந்து தட்டாலும் திறக்காத. 50000 கண்ணாயிரம் 50000. ஏமுல உங்ககிட்ட பேரிச்ச மரத்துல இருந்து கொட்டை எடுக்க சொன்ன ஏமுல எடுக்கல. எனக்கு வேற வேலை இல்லையா? வேற வேலை இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஒப்ப கிட்ட நான் என்ன சொன்னேன்? எனக்கு வரதட்சணை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பேரிச்ச மரத்துல இருந்து கொட்டை எடுத்தா போதும்னு சொன்னேன். அதை தவிர உனக்கு வேற வேலை என்ன? அண்ணே பாப்பா கோயிதா, வா வா வா, எப்படி இருக்க? ஏடா கூடமான நேரத்துல வந்துட்டேன். குளிக்கும் போது வந்தா இப்படித்தான்பா, பரவாயில்ல சொல்லு. அண்ணே, அன்னைக்கு உங்ககிட்ட பழைய பேப்பர்லாம் போட்டு பேரிச்சம்பழம் வாங்கினே. அதான் அன்னைக்கு கொட்டையில அந்த பழம் கொடுத்துருக்கேன். நமக்கு இப்ப கொட்டையா முக்கியம். என்ன கொட்டையில இருந்து தான் பழமே? அது இல்லண்ணே, அந்த பழைய பேப்பருக்குள்ளார ஒரு பிரவுன் கவர் இருக்கு. இருக்கட்டுமே, அந்த கவர்ல தான் நமக்கு அதிர்ஷ்டமே இருக்கு. அதிர்ஷ்டமா? எங்க? ஆமாண்ணே, அந்த கவரை கொடுத்தா 50000 ரூபாய் தரேன்னு 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஐயையோ ஐயையோ, அந்த பிரவுன் கவரை பண்டிலோட பண்டிலா அந்த பஞ்சாச்சரம்ல பழைய பேப்பர் கடைக்கார அவங்கிட்ட போட்டுப்பா. நீ கவலையே வராத, இப்ப நேரா அந்த பழைய பேப்பர் கடைக்காரங்கிட்ட போறோம். அங்க நான் போட்ட பேப்பர் பண்டில் இருக்கு, அதுல நீ சொன்ன பிரவுன் கவர் இருக்கு. அதை எடுத்து இவங்கிட்ட கொடுத்து 50000 வாங்கி 2 பேரும் பிரிச்சுக்கலாம். என்னென்ன இப்படி கோமாத்தோட வர்றீங்க? இது இல்லாம வந்தா நல்லாவா இருக்கு. அண்ணே, வந்திருக்கவங்க டீசெண்டா இருக்காங்க. உங்களை இப்படி பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. அது போகும்போதே போட்டுக்கலாம்ப்பா. வாங்க, நான் வரதுக்குள்ள கொட்டை எடுத்துறேன். ஏண்டா கோவிந்தா, அந்த 50000 நாம எங்கடா வைக்கிறது? நான் என்ன பைத்தியக்காரனா? ஆளுக்கு ஒரு துண்டு போட்டுருக்கல, மடக்கி எடுத்துக்கலாம். அப்படிங்கிற நீ சொன்ன அந்த 50000 இவங்க நான் சொல்லல கண்ணாயிரம், அது இவருதான். ஆமா, நீங்க தேடிக்கிட்டு இருக்க கவரை பத்தி ஒரு கதையை சொல்லுவாரு, கேட்டுக்கிடுங்க. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு பிரவுன் கவர், அதுக்கு ஒரு ஆயப்ப இருந்தாங்க. அவங்க என்ன கதை கேட்க வந்திருக்காங்க? விஷயத்தை சொல்லுங்க சார். நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த பிரவுன் கவரை அந்த பழைய பேப்பர் வைக்கிறான் பாருங்க, பஞ்சாச்சரம், அவங்கிட்ட தான் நான் போட்டிருக்கேன். அதை வாங்கி நான் அவங்க கிட்ட கொடுத்துறேன். ஆனா 50000 எங்க 2 பேரும் கண்டிப்பா கொடுத்துறேன். சும்மா இருக்கேன். ஏன்னா அவங்களை கிச்சு கிச்சு போட்டுருக்காங்க, பணம் தர மாட்டேன் சொன்னாங்களா? அது இல்ல, போதும் 50000 போதும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி, அது நழுவி என் வாயில விழுந்த மாதிரி விழுந்துட்டேங்கிற. ஆமா ஆமா, என்ன விஷயம்? அண்ணே, 4 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பேப்பர் பண்டில் போட்டோம்ல, அதுல ஒரு பிரவுன் கவர் இருந்துச்சு. ஆமா, அது உங்களுக்கு வேணுமா? கொடுத்துருங்க. அந்த கவர் உடனே எங்களுக்கு வேணும் சார். அடாடா, இப்பதானே லாரியில சரக்கையெல்லாம் ஏத்தி அனுப்பிச்சுட்டு கடையை பூட்டிட்டு வர்றேன். ஐயோ, 50000 ரூபா போச்சு. போச்சா? ஆமாங்க, அந்த பிரவுன் கவரை இவர்கிட்ட கொடுத்தா எங்க 2 பேருக்கு 50000 தரேன்னாரு. நீங்க என்ன செய்றீங்க? நேரா மெயின் ரோடுக்கு போனீங்கன்னா அந்த லாரியை மடக்கிடலாம். எங்க இந்தியாவுல ஒரே ஒரு லாரி தான் இருக்கா, அது நீங்களும் வந்து அடையாளம் காமிக்கும். நான் கூட வந்துதான் ஆகணும். எனக்கு என்ன தருவீங்க? அட என்ன நீங்க இவ்வளவு தூரம் உதவி பண்ணும்போது ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட பெரிய மனசு பண்ணி நான் தர மாட்டேனா? ஒரு 5000 வாங்கிங்க. எனக்கு 50000 ரூபாயில சரி பங்கு தந்தாத்தா வருவேன். ஏங்க, ஒரு 25000 எடுத்து கொடுத்துறேன். வாங்க போவா, வாங்க. அடா இல்லங்கப்பா, நீங்க என்ன கவுந்து போட்டுட்டு உள்றாயிரம் உருவிட்டான். அதேதான். அது இல்லையே, இந்த பத்தியில இதுவும் இல்லையே. பெரிய லைட்டா எரியுது, நிச்சயமா இதுதான். இதேதான். 75000 கிடைச்சிருச்சு. இது பாரு, இதேதான் அந்த லாரி. பாட்டி ரொம்ப பயங்கரமான பாட்டி. உன் கைவரிசைய காட்டி அந்த பாட்டி எப்பயாச்சும் மயக்கிடு, மத்த நாங்க கவனிச்சுக்கிறோம். இந்தா நான் வரேன். கிளம்பு கிளம்பு. புது பிரேக் போட்டு
வானத்தில் நிலா காயுது, ஆடும் பலா இங்கே காயுது, பொது பிரேக்கு போட்டு கொஞ்சம் ஆடி காட்டு, வானத்தில் நிலா காயுது. போனேனே பல ஊரு பார்த்தேனே பல பேரு, உன் போல யாரும் இல்ல, பொன்னான பலகாரம் கண்டாலே வாயூரும் இது போல எங்கும் இல்ல. போனேனே பார்த்தேனே உன் போல யாரும் இல்ல, பலகாரம் வாயூரும் இது போல எங்கும் இல்ல. ஏறாத மலை ஒண்ணு ஏறி நீ தர வேணும் சூடான போதி, ஏறாத மலை ஒண்ணு நீ தர வேணும் சூடான, அத ஊட்ட வேணும் ஆசதீரத்தா. ஆடும் பலா இங்கே காயுது, கொஞ்சம் ஆடி காட்டு, சிக்கான சித்தாட செவ்வண்ணு மொட்டாட சோக்கான சிங்காரியே, தொட்டாலே தூக்காதோ பட்டாலே தாக்காதோ சொகமே துங்கைகாரியே. சிக்கான செவ்வண்ணு சோக்கான சிங்காரியே, தூக்காதோ தாக்காதோ சொகமே துங்கைகாரியே. கேளம்மா நீதாயம் பாதி, நீ லாட்டி எனக்கு எது நாதி, கேளம்மா நீதாய லாட்டி எனக்கு எது, இனி வேலி ஏது ஜாலி ஜாலிதான். ஆடும் பலா இங்கே காயுது, கொஞ்சம் ஆடி காட்டு, வானத்தில் நிலா காயுது, ஆடும் பலா இங்கே காயுது, புது பிரேக்கு போட்டு கொஞ்சம் ஆடி காட்டு, வானத்தில் நிலா காயுது, ஆடும் பலா இங்கே காயுது. கொடுத்துருவா ரூபாய் எடுக்க மாட்டேங்கிறாரு.
போனது சரியா போச்சு. கடைசியில எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆனாலும் நீங்க எங்களை விட ரொம்ப திறமைசாலி. சும்மா சொல்லக்கூடாது. நல்ல புள்ளைல அது தந்திருப்பா ராஜா. அந்த காவாலி பசங்க இனிமே நம்மளை தோற்க முடியாது. கொண்டாங்க கொண்டாங்க. என்ன சமாளில சன்னாச்சு பட்டாசு கட்டாசு கொடுத்துட்டாங்களா? அண்ணே பத்திக்க போகுது. வேகமா என்னாச்சு? ஹலோ, நான் தான் பேசுறேன். கடைசியா ஒரு வழியா பேப்பர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் தலைவரே. இதுக்கு ஒரு போன் ஐயா. கண்ணில் கண்டது கை கொண்டாங்கய்யா. வையா போன. ஏறுமாட்டு பசங்க தின்றதுக்கு தான் லாய்க்கு. என்ன சார் கோவமா இருக்கீங்க? யார் போன்ல? அந்த பேப்பர்ஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அது கூடிய சீக்கிரம் நம்ம கை கிடைச்சிரும். அப்புறம் அந்த பரிமளா இல்ல, அந்த ஐஏஎஸ், அவளுக்கு ஒரு வழி பண்ணணுமே. அவ்வளவுதானே. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லி அவளுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். என்னண்ணே, இனிமே அந்த 3 தடி பசங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. அந்த ராஜா பைய அவனோட டபாச்சாலும் டபாச்சிடுவான். போலீஸை விட்டு தேட சொல்லியா? ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு விவரம் சொல்லியா தேட சொல்ல போற? நீ ஒரு புரியாத ஆளியா? அவன் பேங்க்ல தானே வேலை செய்யறான். 10 லட்சத்தை திருடிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. அப்புறம் போலீஸ் பட்டாளமே தேடட்டுமே. அண்ணே,
நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இங்க பாரு, நீ சொல்ற இடத்துக்கு நான் இப்ப போறதா இல்ல, இங்கதான் இருப்பேன். நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற, பேங்க் போன் பண்ண. என்ன பண்ற? போன் பண்றேன். இப்படியா? நீ எல்லாம் ஒரு முதல் மந்திரி எடுத்து பண்ணியா? நம்பர் தெரியுமா? சரிண்ணே. அங்க பாத்து பண்ணியா? என்னையா புதுசா செக் பண்றாங்க? எவனோ ராஜா ஒருத்தன் பேங்க்ல வேலை பார்த்தானாமா. பேங்க்ல இருந்து 10 லட்சம் பணத்தை அடிச்சுட்டு ஒரு குட்டியும் தேடிட்டு ஓயிட்டானா. இப்ப வண்டியெல்லாம் நிப்பாட்டி அவனதான் தேடிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதான் எனக்கு தீர்ப்பு எழுத வசதியா இருக்கும். குற்றவாளி எதுவும் பேச மறுப்பதால் அரசுவாதத்தின் அடிப்படையில் திருமதி பரிமளாதான் திரு கோபியை கொலை செய்திருக்க வேண்டும் என்பது நிரூபணமாகிறது. மேலும் திருமதி பரிமளா கொலை நடந்த இடத்தை விட்டு ஏன் ஓடினார் என்ற கேள்விக்கு இதுவரை அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. எனவே சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது திருமதி பரிமளாதான் இந்த கொலையை செய்தார் என்பது தெளிவாகிறது. எனவே ஏபிகோ 302வது செக்ஷன் படி குற்றவாளியை சாகும் வரை தூக்கிலிடுமாறு தீர்ப்பளிக்கிறேன். இப்போது நான் சொல்றது கேளுங்கம்மா. இத்தனை நாளா தான் நீங்க பதிலையே பேசாம இருப்பீங்க. ஆனா இப்ப அந்த பாவிங்க உங்களை தூக்குல போட ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்க சும்மா விடலாமா? என்ன நம்புங்கம்மா, காக்கி சட்டைக்குள்ளேயே என்ன போல சில பேர் இருக்காங்க. இவங்க பண்ண ஏதோ ஒரு தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல இங்க இருந்து தப்பிங்கம்மா. நடக்க வேண்டியதை வெளியில போய் பேசிக்கலாம். தர்மம் நிச்சயமா ஜெயிக்கு. அப்படி ஜெயிக்கலன்னா அது தர்மம் இல்ல. நம்பிக்கையோட என் கூட வாங்க. நீங்க இங்க இருந்து புறப்பட எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்கம்மா. இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. நீங்க படிச்சவங்க என்ன முடிவெடுப்பீங்களோ எடுத்துக்கங்க. இதுக்கு மேல நான் வந்தேன்னா எனக்கு ஆபத்து. நான் வர்றேம்மா. என்ன மாதிரி கையெழுத்து போட்டு இந்த பொம்பளையை தப்பிக்க வைக்கலாம்னு பாக்குறியா?
என்ன எதுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன்னை எதுக்குறதுக்கு தைரியம் வேணா, தர்மம் இருந்தா போதும். ஏண்டா டேய், என்கிட்டயே சம்பளம் வாங்கிட்டு எனக்கு எதிராவே சதியா? எனக்கு சம்பளம் நீங்க கொடுக்கல, ஜனங்க வரி பணத்துல நான் வாங்குறேன். அவங்களுக்கு உண்மையா இருந்தா போதும். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஐஜி எதிர பேசுற பேச்சாடாது. ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் இந்த ஐஜி கிடையாது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போயிருங்க போயிருங்க. வழக்கம் போல பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கடா. என்னால முடியல. ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்து போலாம் ராஜா. நம்ம ஊர் பண்ண கைப்பிடிச்சிருக்கா, எல்லாரும் வாங்கடா.
ராஜா அங்க பாருங்க. மை காட். ராஜா நம்ம எவ்வளவு சீக்கிரம் மெட்ராஸ் போக முடியுமா? அவ்வளவு சீக்கிரம் போய் ஆகணும். இப்ப எப்படி போறது விஜய்? ஐயோ என் வண்டி திரும்ப. ராஜா எதுக்கும் பக்கத்துல இருக்கிற பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கோங்க. $10 லிட்டர் எவ்வளவு? 163. விஜய் 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 ராஜா நான் சொல்றது கேளுங்க. நீங்க உடனே கிளம்பி மெட்ராஸ் போங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் எப்படி வந்து சேர்ந்துறேன். நீங்க இங்க தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் உங்க அம்மாவுக்கு ஆபத்து. புரியாம பேசுறேன் விஜய். அம்மாவை காப்பாத்தா நான் மட்டும் போனா போதாது. நம்மள துரத்திக்கிட்டு இருக்காங்களே அவங்கள ஒருத்தனையாவது நான் புடிச்சு கூட்டிட்டு போயாகணும். அப்பதான் அம்மாவை காப்பாத்த முடியும். அந்த ஒருத்தனை எங்கேயும் தேட வேண்டாம், நானே வந்துட்டேன். என்னடா பாக்குற? மரியாதை இந்த கவரை இப்படி கொடு.
ஹலோ ராஜமணி, ஒரு தகவலையுமே காணுமையா? நானும் அதுக்கு தான் சார் வெயிட் பண்றேன். மூஞ்சி மாறட்டும் பாரு, வெயிட் பண்றாரா? வெயிட் பெருசா. இங்க பாரியா, கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த பையன் மெட்ராஸுக்கு வந்துதானே ஆகணும். ஆமா சார். பார்டர்ல போய் நில்ல. அதை விட வேற வேலை உனக்கு என்ன இருக்கு? நான் போய் பார்த்து வரேன் சார். திருப்பி திருப்பி நீயே வராத, பேப்பர்ஸோட வா. பாட்டில் ரெடியா இருக்கு. எஸ் சார். ஆமாயா, பாட்டிலுக்காகவே அலைகிறான், வேலையே பாக்குறது இல்ல. நீங்களா? ராஜா, திஸ் இஸ் டூ மச். அவர் யூனிஃபார்ம்ல இருக்காரு, முதல்ல கீழே இறக்கி விடு. அந்த பிஸ்டல் என்கிட்ட கொடு. ராஜா, டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட கொடு. He is a concerned officer. உங்களை சஸ்பெண்ட் பண்ணி சென்ட்ரல்ல இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஐ எம் இன் சார்ஜ் நவ. ப்ளீஸ் மூவ். ராஜா, போலாம். ஹலோ சார், அந்த பையனை சிபிஐ பிடிச்சாங்க சார். பையனை புடிச்சிட்டாங்களா? பேப்பர்ஸ் என்ன ஆச்சு? அந்த பேப்பர்ஸும் அவங்க கைக்கு போயிடுச்சு சார். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஐஜி. உனக்கு கவர்மெண்ட் சம்பளம், வண்டி, வாகனம். உன்னை போய் நாங்க ஐஜி ஆக்கணுமே, எங்களை அடிக்கணியா? ஏண்டா நிக்கிறீங்க? எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, எவனை வேணாலும் கொல்லுங்க. பேப்பர்ஸ் கையில வரணும். போங்க. யார் இந்த நேரத்துல? சார். ஓ, நீங்களா? என்ன விஷயம்? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் சார். உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமா பேச வாங்க. இதுதான் சார் நடந்தது. இவன் தான் சிபிஐ ஆபீசர் கோபியை கொலை பண்ணவன். எப்படியாவது மிஸ்ஸஸ் பரிமளாவை காப்பாத்தியே ஆகணும் சார். மை குட்னஸ், நானே வேற வழி இல்லாம தான் அந்த தீர்ப்பு அப்படி எழுதினேன். அந்த அம்மா எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லல, வாயை திறக்க மாட்டேட்டாங்க. ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டு லைக் தட். 1 minute. ஹலோ ஹலோ. என்ன சார், என்னாச்சு? என்னமா தெரியல, போன் ஒர்க் பண்ணல. இப்ப கூட நல்லா இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க் சம்திங் ராங். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. நாம உண்மையிலேயே மிஸ்ஸஸ் பரிமளா உயிரை காப்பாத்தணும்னா நாம அங்க நேர்ல போறது தான் நல்லது. யூ ஆர் ரைட். லெட்ஸ் கோ. என்னடா முறைக்கிற? ஒன்னுடுவ ராஸ்கல். அம்மா, பொழுது விடிஞ்சாச்சு, வாங்கம்மா குளிக்க போலாம். அந்த கவரை மரியாதையா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் உயிரோட தப்பிக்கலாம். அவ்வளவுதானே? இதுக்கே இவ்வளவு பேர் வந்து கலடா பண்றீங்க? கொடுத்தா போச்சு.
நான் அப்பவே சொன்னேன் அந்த நாய்க்கரப்பையும் கூட சுத்தாதேன்னு கேட்டியா? அனுபவம் ஏறி வண்டியில ஏறிடி. நீ இருடி, நான் பாத்துக்கிறேன். Hurry up. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அவங்க நிரபராதி. முதல்ல அவங்களை இறக்கி விடு, மத்த அப்புறம் பேசிக்கலாம். யோ, முதல்ல அந்த கைத்தை எடுத்து விடியா. சரி சார். முருகா. அம்மா,
அறிவே இல்லையா? லஞ்சம் வாங்கினதோட நிறுத்தி இருக்கலாம். நீ குண்ட வச்சு தலைவரை கொன்னதே காட்டி கொடுத்துருச்சு நம்மள. நானா குண்டு வச்சேன், நீங்க தான் வைக்க சொன்னீங்க. உனக்கு எங்கயா போச்சு அறிவு? சோத்தத்தானே தின்ற நீ. வா ஏயா, போலீஸ் இலாக்கா நம்ம கையிலன்னு சொல்லுவியே, இதுதானா? தேர்தல் தான் வரப்போறது இல்லையா, இல்ல நாம தான் வெளியே வரப்போறது இல்லையா? பாத்துக்குவோம். ராஜா இந்தாங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, ஸ்டாம்ப் போட்டாம வந்திருக்கு. 2 ரூபா 40 கொடுத்து வாங்கிக்கிறீங்களா இல்லையா? இன்னொரு லெட்டரா?